என்ன காயத்ரி? என்ன மாமா எங்க ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கடைக்கு சரக்கு போட வந்தேன், பசி எடுத்துருச்சு, அதான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தா டீ போட்டு தர மாட்டேனா? நம்ம வீட்ல சாப்பிடாம யார் வீட்ல சாப்பிட போறேன்? போ, ஃப்ரீயா இருக்கப்ப இன்னொரு நாளைக்கு வரேன், சரியா? சரி வாரேன். பாண்டிங்க நிக்கிறான் பாரு. இவனை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கான். பகுமானம் எங்க நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கியா? ஏய் பாண்டி, உன்னை எங்கிட்டாண்டா தேடுறது? ஏலே, என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க? வேணாண்டா சாமி, உங்க பணக்கார சாவாசம். உங்க அண்ணங்க எல்லாம் சேர்ந்து எங்க அண்ணங்களை அடிக்க வந்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா எங்க அப்பா தாங்கிக்க மாட்டாங்க. ஐயோ லூசு பயலே, நான் சொல்லடா. ரோட்ல பார்த்துட்டு வேற எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? ஏய் இதெல்லாம் பெருசு படுத்துவ. வீட்டு பிரச்சனை வேற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற. சரி வா போலாம். வா கிளம்பலாம். சரி போங்க, அந்த சரக்கு போட்டு வரேன். கொம்பு முளைச்ச மாதிரி ரோசை தூக்கிட்டு அலையாத. உட்கார்றா, ஒரு பெரிய ரோசக்காரரு. ரோசை போ, போ, போ. சீக்கிரம் வந்து சேர்றா. வேற எது வேணுமானே? என்ன சம்பந்தம் இல்லாம வண்டி இங்க நிக்குது? ஏ போசே போசே சுருட்ட காதுல நல்லா தான் கேக்குது, வந்து இருக்கும்ல. டயர்லாம் நல்லா தானப்பா இருக்கு. ஏய் என்ன போசு வண்டி இங்க நிப்பாட்டி இருக்க? இங்க வாமே. அண்ணமயிலு பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒருத்தருக்கு ஊசி போட போயிருக்கு. சரி 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 10 நிமிஷத்துல வந்துரும். அது வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லி ஏதாவது சமாளி. நான் சமாளிச்சுக்கிறேன். இவங்க என்ன கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வைக்கிறாங்க, பூரா ஆடு மேய்க்கிறவனா தான் உட்காந்துருக்கான். சூப்பர். ஏய் வண்டி 10 நிமிஷம் நிக்கும். டீ காபி சாப்பிடறேன், சாப்பிடுங்க. ஏய் இறங்குப்பா இறங்குப்பா. என்னண்ணே காட்டுக்குள்ள இறங்க சொல்றேன்? அண்ணே இறங்கினே ஏக்கா இறங்கா. சரியா டைம் பார்த்துக்க 10 நிமிஷம் தான் வேண்டி நிக்கும். ஏ சுருட்ட, வழக்கமா டீ கல் நிப்பாட்டி டீ காபி சாப்பிட சொல்லுவீங்க. ஆமா. அது ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்படி அத்துவான காட்டுல நிப்பாட்டி டீ சாப்பிட சொல்றீங்களே, நான் ரகல பண்றீங்களா? அட என்னங்கப்பா, 1க்கு 2க்கு போறேன்னா போய்க்க. வண்டி 10 நிமிஷம் நிக்கும், 10 நிமிஷம் தான் நிக்கும். ஏலே வண்டி ஏறி 10 நிமிஷம் தான்டா அது. அதுக்குள்ள ஒண்ணுக்கு எப்படியா வரேன்? எங்களுக்கு என்ன சக்கரை சீக்கா வந்திருக்க? என்னடா இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? இங்க பாரு, இந்த இடத்துல எல்லாம் குறைச்ச விலையில செண்டு விக்கிறாங்களா. குடிச்ச இடத்த பார்த்து ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டி 10 நிமிஷம் நிக்கும். என்னது? ஏய் சுருட்ட, பிளாட் போட்டு விக்கிறதுக்கு ஒப்பே விட்டடமா? எங்க சியா விட்டடம் ஏய். அப்படியா? உங்ககிட்ட எல்லாம் பேசி மாளாது. நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கப்பா. எனக்கு தூக்கம் வருது. வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். என் கூட தூங்குறவெல்லாம் எப்படி பண்ணிக்க? ஐயோ நான் எப்போ தூங்கிட்டேன்டா. தூங்குறவன ஏன்டா இம்சை பண்றீங்க? எப்படி? தேங்க்ஸ். சுருட்டு நான் வந்துட்டேப்பா. வண்டி 1 செகண்ட் கூட நிக்காது. ஏறிக்க. லேட் பண்ண எனக்கு பிடிக்காது. எல்லாம் ஏறிட்டாங்க. ரைட் போயிட்டாரு. சீக்கிரம் வாங்கடா, நான் தூங்கிட்டாடா இருக்கீங்க. ஓடி வாங்கடா. உடம்புக்கு நல்லது. ஓடியாங்க. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்து ஏமா போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேசு. போன் எடுத்து பேசுதா. அழகு காட்டேரி அடிக்க பார்க்கின்றதே. அரும்பு மீசைக்கு குறும்பு பார்வைக்கு மாசையலை பாயுதே. போன்லயே லவ் பில்டப் ஆகுது. என்ன பண்ணி தொலைச்ச? ஏன் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறதே? என்ன பண்ணி தொலைச்ச? ஏன் காதுக்குள்ள காட்டுக்குயில் கத்துறதே? என்ன பண்ணி தொலைச்ச? என் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறதே. என்ன பண்ணி தொலைச்ச? என் காதுக்குள்ள காட்டுக்குயில் கத்துறதே. தனிமையில சிரிக்கிறேன், தாழாம தவிக்கிறேன். ராத்திரியில் முழிக்கிறேன், விடிஞ்சவுடன் படுக்கிறேன். எனக்கே தெரியாம நீதான் என்ன பண்ணி தொலைச்ச? பீரடிக்க பிடிக்கல, பீடி கூட பிடிக்கல எனக்கு. நீ என்ன பண்ணி தொலைச்ச? சோறு தண்ணி பிடிக்கல, சொந்த
விட்டு வழி தெரியாம எங்கேயோ போன புரியாம என்ன பண்ணி தொலைச்ச நான் உன்னை எண்ணி இழைச்சேன் நீ வந்து ஏதாச்சும் சரி பண்ணுடா என்ன பண்ணி தொலைச்ச என் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறதே என்ன பண்ணி தொலைச்ச ஏன் காதுக்குள்ள காட்டுக்குயில் கத்துறதே குப்பை தொட்டி பிடிக்குது எனக்கு நீ என்ன பண்ணி தொலைச்ச பெரியாரும் பிடிக்குது பெருமாளும் பிடிக்குது எனக்கு நீ என்ன பண்ணி தொலைச்ச கூட இருந்தும் அதை பிடிக்காம நனைஞ்சேனே நானும் புரியாம என்ன பண்ணி தொலைச்ச நான் உன்னை எண்ணி தவிச்சேன் நீ வந்து ஏதாச்சும் சரி பண்ணடி என்ன பண்ணி தொலைச்ச ஏன் நெஞ்சுக்குள்ள ராட்டினங்கள் சுத்துறதே என்ன பண்ணி தொலைச்ச என் காதுக்குள்ள காட்டுக்குயில் கத்துறதே தனிமையில் சிரிக்கிறேன் தாழாம தவிக்கிறேன் ராத்திரியில் முழிக்கிறேன் விடிஞ்சவுடன் படுக்கிறேன் எனக்கே தெரியாம நீதான் என்ன பண்ணி தொலைச்ச ஏண்டி பண்ணு பத்து நிமிஷத்துல ஃபெயில் ஆயிட்டியா ஏண்டி இப்படி பண்ண என்ன நடந்துச்சு அந்த புள்ளைய பெத்த அதைய பறி கொடுக்க தலைச்சே என்னையா நடந்துச்சு என்னத்த சொல்றது மாமா பொண்ணுன்னா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க நான் கட்டியா கொடுத்துட்டேன் கட்டினா போஸ் மாமா மொத்தம் கட்டுவேன்னு சொல்லி கழுத நாண்டுச்சா தெரிஞ்சு மாமா ஆடா தள்ளியா ஏய் கிறுக்கழுத உன் மயனை என்ன கட்டி மாமானா கட்டி வச்சுட்டு போறேன் நாண்டுகிட்டு செத்தா நினைச்சதெல்லாம் நடந்துருமா ஆடா சை விரும்பாய் நீ போய் வெத்தலை இருந்தா எடுத்துக்கா போ அழுகாத அழுகை நிப்பாட்டு அழுகாதம்மா நீங்களா முடிவெடுக்க வேண்டியது பெத்தவங்களை தவிக்க விட வேண்டியது இதே வேலையா போச்சு உங்களுக்கு இந்த என்ன யோ நீ இந்த பக்கம் வாயா பேச்சு இதை தொடு இந்த உன் மக பஞ்சவரணத்தை என் மயன் போஸுக்கு பொண்ணு தர சம்மதமாயா சம்மதம் மாமா சந்தோஷமா இப்பயாச்சும் சிரி ஐயோ என்ன கொல்ல வராங்களே ஐயோ இந்த பக்கமா ஐயோ என்ன காப்பாத்துங்க என்ன தப்பு பண்ணேன் என்ன காப்பாத்துங்க வண்டி எடுப்பா என்ன கொல்ல வராங்க வண்டி எடுப்பா வண்டி எடுப்பா இல்ல படிச்ச எம்எல்ஏ வண்டி பஞ்சராய் கிடக்கு வண்டி எடு கொல்ல வரீங்க இந்த வெறும்பையில கொல்லாம என்ன சொல்ற ஏன் இவனை விட 8 குத்துக்கு இளையவன் பக்கத்து ஊர் எம்எல்ஏ இந்த வெங்காயமும் அவனு தான் ஒன்னு தேர்தலில் ஜெயிச்சாங்க சரி அவன் மானஸ்த கார்ல ஏறினா மரத்துல மோதினா மண்டைய போட்டான் ஏப்பா அவன் மண்டைய போட்டதுக்கு இவரை மர்டர் பண்றதுக்கு என்னப்பா சம்பந்தம் மறு எலெக்ஷன் வந்துச்சுல இடைத்தேர்தல் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல அந்த காசை வாங்கி ஆடு வாங்கினாங்க மாடு வாங்கினாங்க இட்லி கடை வச்சாங்க அந்த ஊருக்குள்ளே வட்டி கொடுத்து ஊரே செலும்பா இருக்காங்கல்ல அர்வேஜனா சுகினோ பவுந்துன்னு வேதத்திலே சொல்லியிருக்கேன்னு அதனாலதான் ஊர் கூடி பேசி முடிவு பண்ணி ஜாதி கலவரம்னு இவாள போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணி சூப்பர் ஏப்பா அவங்க வாட்டுக்கு சீசுவான்னு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நீங்க காசை கொடுத்து பழகிட்டீங்க அவங்களும் காசு வாங்கி பழகிட்டாங்க ஏன்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்ல இவங்க கொடுத்தாங்கல்ல இப்ப இவங்க ஒரு வாய்ப்பு கேக்குறாங்கல்ல சாக மாட்டேன் நட முடிச்சா என்ன அர்த்தம் இவங்க எல்லாம் சேர்ந்து மர்டர் பண்ணுவாங்க தொகுதி நலன் கருதி அப்படி சொல்லு சுருட்ட என் வண்டி முன்னாடி எதுவும் நடக்க நான் ஒத்துக்க மாட்டேன் எப்பா தம்பி நீயாவது கொஞ்சம் நல்லவனா இருக்கேப்பா முச்சந்தில வச்சு வெட்டுங்கடா சுருட்ட என்னாச்சு ஏன் அழுகுற இந்தியாவுல இருக்க கோபக்காரங்க பூரா நம்ம ஊர்ல தான்டா இருக்காங்க கண்ணு வைக்காதடா ஆமா இதுல கண்ணு வேற விடுவாங்க பூ
சின்னாலப்பட்டி திண்டுக்கல் வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. எம்எல்ஏ செத்து போனா பந்து வேற நடக்கும். சின்னாலப்பட்டி திண்டுக்கல். அண்ணே அந்த கருமாத்தூர் வண்டி புள்ளி மாமன் பேர் மறக்காம எழுதுறேன், இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாரு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இப்படி பாக்குறப்ப தினமும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்க கூடாதான்னு தோணுது. இங்கிட்ட இறங்கி உட்கார்றா. ஏமா நம்ம பேத்தி காதுத்துக்கு பத்திரிகையில பேர் போடுறதுக்கு பேர் எழுதியிருக்கான், ஏதாவது விட்டு போயிருக்கான்னு ஒரு தடவை சரி பார்த்துக்க. ஏமா ராசாத்தி, உங்க சொந்த பந்தத்துல யாராவது விட்டு போயிருந்தா சொல்லுமா, அப்புறம் காது குத்து வெட்டு குத்தாயிர போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, எல்லா பேரும் எழுதியாச்சு. என்னங்க பேர் போட்டவங்கலாம் ஒழுங்கா வந்து மொய் எழுத சொல்லு. எங்க வீட்டு ஆளுங்களை மெதமா நினைச்சிட்டீங்களா? நிறைய செய்வாங்க. எப்படி இருக்க? செல்லக்குட்டி இரு, சித்தப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி போஸ். அப்பா ஏப்பா 2 நாளா வீட்டு பக்கமே வரல? வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டுருந்தேன்ப்பா, அதான் அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப சொல்லுப்பா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் மாமா பஞ்சு இருக்கலப்பா, அதை உனக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டேன். சம்மந்தம் தானே? அப்பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்படா பண்ண போற? சின்ன வயசுல நீங்க வளர்ந்த பொண்ணு, அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசை இருக்கும்ல. என்ன ஆளாளுக்கு பெரிய மனுஷன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பஞ்சு மறுகி பின்னாடி தானே சுத்தி தெரிஞ்சா. கட்டுற தாலினா கட்ட போறா. ஏண்டா போஸ்? டேய் சொல்லி இருக்க வேண்டியதாடா, அங்க தலையாட்டி போட்டு இங்க எதுக்கு முசு முசுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நான் வேணா உன் லவ் மேட்டர் போய் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவா. கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டு நான் என் காதுல சொல்லியிருப்பேன். நிச்சயம் மட்டும் வந்து சொல்றாங்கடா, வேற யார் கேட்டிருந்தாலும் சத்தியமா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்டா. என் அப்பா தான் கேட்டாங்கடா. டேய் அத மறுத்து அவங்கள உசுரோட கொள்றதுக்கு எனக்கு சக்தி இல்லடா, சக்தி இல்லடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு போஸ். நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சந்தோஷம். உங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்ல. எங்க அப்பா அம்மா மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டு வரேன்னு திரும்பி வரும்போது பூனமா தான் வந்தாங்க. நான் உன்னை அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன் போஸ். நான் உன்னை சிறுக சிறுக மறந்துடுவேன். நீயும் என்ன மறந்துட்டு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போஸ். சின்னாலப்பட்டியெல்லாம் இறங்கு. ஊரை பார்த்தா இறங்க மாட்டீங்களா? வண்டி 10 நிமிஷம் நிற்கும். டீ காபி சாப்பிட்றேன், சாப்பிட்டுக்க. ஏன்னா மிச்ச காசு கொடுக்காம ஓம்பாடு போய்க்க. டேய் உன்னைய கொன்னே விடுவோம்டா. உனக்கு மிச்ச காசு கொடுத்தா நான் எப்படி டீ காபி சாப்பிட்றது? அதுக்கு நான் தான் இழிச்சவாயனா.
என்ன போஸ் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நீ தினமும் வீட்டுக்கு லேட்டாக தான் போயிட்டு இருக்கான். அப்பா ரொம்ப சொல்லி புலம்புறாருப்பா. அண்ணா அம்மா புகையிலேயே வேலை செஞ்சு ஆஸ்மா வந்து ராத்திரி பூரா மூச்சே விட முடியாமல் கஷ்டப்படுறாங்கண்ணே. அவங்க சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக தானே அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஒத்தாசையாக இருப்பான்னு பார்த்தா அவள் தானே உசிரியே வாங்கிட்டு இருக்கா.